இப்ப இப்ப எனக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அவர் பிரபலமானவர், நடிகர், அவ்வளவுதானே. என்ன பெரிய வித்தியாசம்னா நான் அப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா அவரு உச்சபட்ச நடிகர், பிரபலமானவர், பல 100 பலாயிரம் கோடிகள் அவர்கிட்ட இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை தாண்டி அரசியல் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களை விட நான் 9 ஆண்டுகள் சீனியர் அரசியல் களத்துல. சரியா? அப்ப அரசியல் களத்துல நாங்கள்லாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? எங்களுடைய நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிறது தான். எங்களுடைய நோக்கமும் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் உருவாகணுங்கிறது தான். எங்களுடைய நோக்கமும் ஊழலை ஒழிக்கணும், இங்க சமூக நீதியை நிலைநாட்டணும், விளிம்பு நிலை மக்களுக்கான குரலாக நாம என்னைக்குமே ஒழிக்கணும். அதுவும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பை நம்ம வலுவா உண்டு பண்ணணும். பெண்கள் இல்லாத துறையே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இப்ப கூட பாக்குறேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உச்ச நீதிமன்றத்துல கூட நீதிபதிகள் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்கிற ஒரு செய்தி எல்லாம் படிக்கும் போது மிகவும் மனசு கஷ்டப்படுது. அப்ப பெண்கள் இன்னும் அங்க போற அளவுக்கு எப்படி தயார்படுத்தணும், தமிழ்நாட்டில இருந்து நம்ம அனுப்பணும். அந்த மாதிரி நிறைய கனவுகள், நிறைய திட்டங்கள். இன்னைக்கு நிர்வாக ரீதியாகவே எவ்வளவு எல்லா துறைகளிலுமே ஊழல் தலைவிரிச்சாடுது. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்க கூடாது. இதை வெளிப்படையாக உடைச்சி எல்லாத்தையும் சுக்குநூறாக்கணுங்கிற ஆசையோட தான் நானும் அரசியலுக்குள்ள இருக்கேன். அவருக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை, எல்லாருக்கும். எங்க அரசியலுக்குள்ள வேற அவருக்கு கீழே உள்ள அதாவது அவர் வயதை ஒட்டின அளவுக்கு உள்ளவங்க, 50 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த நோக்கம், அந்த எண்ணம் இருக்கும். இன்னும் 20 வயசு இளைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணுங்கிற